நீர்தான் எங்கள் சொத்து, நீர்தான் எங்கள் பலன், எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், எங்கள் காலமெல்லாம் எங்களை நடத்துகிறவர். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். Worship you. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இன்னொரு தடவை சொல்லலாமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. சொல்லுங்க, நல்லவரே, நன்றி. நீங்க ரொம்ப நல்லவங்க டாடி. உள்ளத்தின் ஆழத்துல நன்றி சொல்ற ராஜா, நீ நல்லவர். கண்ணீரெல்லாம் சுடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. சொல்லுங்க, கண்ணீரெல்லாம் என் கண்ணீரெல்லாம் உடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி சொல்கிறேன். நன்றி, உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோ
நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. சொல்லுவோமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை மட்டுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதயம் துள்ளுதையா. நன்றி நன்றி அப்பா. ஏசையா ஏசையா நன்றி. நன்றி. ஒரு விஷயம் சொல்லுவோமா? கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துகிறீ. காலமெல்லாம் என்னை சுமப்பவரே சுமக்கின்றீ. சொல்லுவோமா? இந்த வருஷத்துல இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் காலமெல்லாம் சுமந்து வந்தீங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பனை போல சுமந்து, ஒரு தாயை போல தேற்றி கரம் பிடித்து நடத்தினீங்களே. நினைச்சு பார்க்கிறாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிப்பேன். நன்றி. 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 ஹல்லேலூயா. 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 உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து கேர்சல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கி கூட நாம் பார்க்க போகிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊமையான ஒருவனை பேச வைத்த அற்புதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை அவரிடத்துல கொண்டு வந்த பொழுது அவனுடைய சுகத்துக்காக ஜெபிக்கவில்லை, மாறாக அவனுக்குள்ளே இருந்த அந்த அசுத்த ஆவியை விரட்டினதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருந்த பொழுது நாம் பார்க்கிறோம், அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டவனாக இருந்தான், பேச முடியாதவனாக, காது கேளாதவனாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வியாதிக்கு காரணம் அது பிசாசின் பிடியில் அவன் இருக்கிறது தான் என்பதை அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடினால் அவர் அந்த இடத்துல சுகமாகுன்னு சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுக்கல, அசுத்த ஆவியை அவனிடத்துலேருந்து விரட்டுகிறதை நாம் பார்க்குறோம். வசனம் சொல்லுது, அசுத்த ஆவி அவனை விட்டு கடந்து போனவுடன் அவன் பேசினான், அவன் காது கேட்டுச்சு. அந்த இடத்துல அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான்.
அப்போ சில நேரங்களில் சில வியாதிகளுக்கு பின்னணி அசுத்தாவின் கிரியைகளாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னணி காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அதை தீர்க்க நமக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அந்த வெளிப்பாடு அவனை விடுதலை செய்தது. மாறாக மற்ற விதத்தில் அந்த சுகத்துக்காக ட்ரீட்மெண்ட்டை எடுக்கும்போதோ மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போதோ அது பிரயோஜனமற்று போகிறதை நாம் பார்க்குறோம். சில நேரங்களில் சில வியாதிகள், சில பலவீனங்கள் எவ்வளவுதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது மனிதர்களை விட்டு வெளியேறுவது கிடையாது. அப்போ அதற்கு பின்பாக இருக்கிற இருளின் ஆதிக்கத்தை அறிந்து அதை நாம் சீர்படுத்த வேண்டும். அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து அந்த மனிதனை நம்ம விடுதலை செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த மனிதன் விடுவிக்கப்படுவான். அதுதான் அந்த சம்பவத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். சில வியாதிகளுக்கு மருந்து மாத்திரையே கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சில வியாதிகளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அந்த மாத்திரையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் இந்த வியாதிக்கு க்யூர் கிடையாது அப்படின்னா இதை சுகப்படுத்த முடியாது, ஆனால் இதை இன்னும் அதிகமாகாமல் நம்ம என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இப்படி பலவிதமான காரியங்களை நாம் பார்க்குறோம் இந்த உலகத்தில். ஆனால் நம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் விசுவாசிக்கிற தேவன், அவர் சுகமளிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனத்தின் மத்தியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி நிமித்தமாக நீங்கள் வேதனையோடு இருந்தாலும் பரவாயில்ல, வலி வேதனைகளில் நீங்கள் நிறைந்தவர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை இன்றைக்கி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அவரண்டை வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மத்தேயு 8:16 நம்ம வாசிக்க கேட்போம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல கொண்டு வந்த எல்லா அசுத்தாவி பிடித்திருந்தவர்களையும் அவர் வார்த்தையினால் அதட்டி அவைகளை வெளியேற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குற காரியம், அவரண்டை வந்த எல்லா பிணியாளிகளையும் அவர் சுகமாக்கினார். அப்போ எல்லா வியாதிகளுக்கும் சுகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்பி நீங்கள் வரீங்களோ உங்களுக்கு சுகம் நிச்சயம். ஏனென்றால் அதுதான் அந்த வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம அந்த வாசித்த அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிஜமாய் மாறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வந்த ஒவ்வொருவருக்கும் சுகம் சொந்தமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கலாம், டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன ரிப்போர்ட்டை டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாலும் அதை மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த நாளில் தெரிந்து கொள்ளுறீங்க. அதை நீங்கள் விசுவாசிங்க. இயேசுக்கிட்ட நான் வரேன், இந்த வியாதியிலேருந்து எனக்கு சுகம் நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் வாங்க. ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேளுங்க. அவர்கள் ஓடோடி வந்தார்கள். எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டை எடுத்துருந்துருக்கலாம், எவ்வளோ டாக்டர்ஸ் அவங்க பார்த்துருந்துருக்கலாம். சுகமே கிடைக்காதவர்கள் ஓடோடி வந்தார்கள். ஏனென்றால் இயேசு சுகம் கொடுக்கிறவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அவர்கள் எப்படி எங்கெங்கெல்லாம் இருந்து இயேசுவை தேடி வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி அவரை போய் நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நம்பி இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க நீங்கள் கேட்கும்போது அவர் இறங்கி வந்து உங்களை தொட்டு அவர் சுகப்படுத்துகிறார். ஆகையால் இந்த வியாதிக்கு தீர்வு கிடையாது, இந்த வியாதிக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், என்ன தான் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க, இயேசுவை விசுவாசிங்க, அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. இயேசுவே, அன்னைக்கு உம்மண்டை வந்தவங்க எல்லாருக்கும் நீங்கள் சுகம் கொடுத்தீங்களே, இன்றைக்கி நான் உம்மண்டை வருகிறேன், எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேளுங்க. வந்தவங்க கேட்டாங்க, இயேசுவே எனக்கு சுகம் வேணும், எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுபோல் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கும் நிச்சயமாய் சுகம் உண்டாகும். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். அதே மத்தேயு 8:17 நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இங்கே நம்ம பார்க்குறோம்,
நம்முடைய பலவீனங்களை இயேசு தன் மீது சுமந்து கொண்டு சிலுவையில் அதை சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய வலி, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாராம், அவர் மீது சுமந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஒரு பெரிய வெயிட்டை நம்ம பிள்ளைங்க தூக்கிட்டு வரும்போது என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிள்ளைங்கக்கிட்டேருந்து அந்த வெயிட்டான பொருளை நம்ம வாங்கி கொள்ளும்போது அந்த பிள்ளைங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃப்குள்ளே கடந்து வராங்க இல்லைங்களா? அதுபோல் அந்த சிறு பிள்ளைகள் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு இருக்கிற அந்த பாரத்தை நாம் வாங்கி கொள்ளும் பொழுது, அதை நாம் கொடுன்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த இடத்துல அவங்க ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த பாரத்தை இனி அவங்க சுமக்கிறது இல்லை இல்லைங்களா? அதுபோல் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயேசு நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்து கொண்டார். அப்போ அவர் நமக்காக சுமக்கிறார். அவர் நமக்காக அந்த பாரத்தை நான் என்கிட்ட கொடு, நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யணும், கடினமான இந்த பாரம், இந்த வியாதி, இந்த கொடூரமான இந்த காரியத்தை இனி நான் சுமக்க மாட்டேன், எனக்காக சுமக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி அவரண்டை நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு இந்த வியாதியை அவர் கையில் நம்ம கொடுத்துடணும். நம்முடைய வலி அவர் கையில் கொடுத்துடணும். பலவீனத்தை அவர் கையில் கொடுத்துடணும். அப்போ அந்த கொடுக்குற அனுபவம், அவர் என்ன சொல்கிறார், நான் சுமக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும், அதை கொடுக்க வேண்டும். இனி நான் இதை சுமக்க மாட்டேன், இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார், அவர் எனக்கு பதிலாக அதை சுமந்துக்கிறேன்னு சொல்கிறார். நான் அதை என்ன பண்ணுறேன், அவர் கையில் நான் கொடுத்துட்றேன். இந்த வியாதியோ, இந்த சரீரத்தில் இருக்கிற பாடோ, இது எனக்குள் இனி இருக்க முடியாது, அதை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கொடுத்துடணும். இது எனக்கு வேண்டாம், ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார், அவர் எனக்காக சுமக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடணும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இது இனி நடக்க போகிற காரியம் இல்லை, இயேசு சிலுவையில் என்ன பண்ணாரோ சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அந்த நம்முடைய வியாதிகள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்மகிட்ட வாங்கிக்கிறது மாத்திரமல்ல, அதை என்ன செய்தாராம், சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அப்படின்னா அதோட கதை முடிஞ்சு போச்சு அதோட. அப்போ அந்த வியாதி, அந்த பலவீனம் என்ன காரியமாக இருந்தாலும், எத்தனையோ பேர் சொல்கிறாங்க வியாதிகளுக்கு, என்ன பேராக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் சுமந்து அதை தீர்த்து விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா அதோட கதை அதோடு முடிஞ்சு போச்சு, இனி அது திரும்ப வர முடியாது. எந்த வியாதியாக இருந்தாலும், அந்த என்ன பேர் உள்ள வியாதிகளாக இருந்தாலும், வாயிலே நுழையாத பேர் உள்ள வியாதியாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார், அதுக்கு ஒரு எண்டை வச்சுட்டார். இனி அது திரும்பவும் என்ன பண்ண முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்ய முடியாது. ஒன்று அழிஞ்சு போச்சுன்னா அது திரும்ப வர முடியாது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், சில அந்த பாரமான காரியத்தை நம்ம கையிலேருந்து ஒருத்தர் வாங்கி அதை எரிச்சிட்டாங்க அப்படின்னா சாம்பலாக போயிடுது. அப்போ அது திரும்பவும் என்ன பண்ணாது, வர முடியாது இல்லைங்களா? அது போல தான் இயேசு சிலுவையில் என்ன பண்ணார், தீர்த்து விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். பாவத்தின் நிமித்தமாக வருகிற இந்த வியாதிகள், வேதனைகளை அதையும் அவர் என்ன பண்ணுகிறார், நமக்காக சுமந்து கொண்டபடினால் பிதாவின் கோபாக்கினை அவரை பட்சித்தது. அந்த சிலுவையில் பட்சித்து போட்ட பொழுது நம்முடைய பாவங்கள், அவர் நமக்காக சுமந்து கொண்டிருக்கிற அந்த பாவங்கள், நாம் செய்த தவறுகள், அதன் மூலமாக உண்டான சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் அவர் அந்த இடத்துல சிலுவையில் சுமந்த பொழுது அந்த பட்சித்து போட்டத்தக்கதாக அவைகள் அந்த சிலுவையோடு அவைகள் அழிந்து போயிற்று, அது மறைந்து போயிற்று. அப்போ அதுக்கப்புறம் அது வல்லமையற்றதாய் மாறி போயிற்று. அது மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார், அது முடிஞ்சிருச்சு. இனி அது நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட முடியாது. இந்த நிச்சயம், இந்த நம்பிக்கை, இந்த வார்த்தை மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம் உங்களை விடுவிக்கிறது. ஏனென்றால்
அந்த பலவீனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மீது சுமந்து தீர்த்து விட்டார். இனி அது உங்கள் வாழ்க்கையில் காணப்பட முடியாது. நீங்கள் விசுவாசிங்க, தேவனுடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கலாம், எவ்வளோ நாளாக இருக்கிற வியாதியாக இருக்கலாம், எவ்வளோ வருஷங்களாக இருக்கிற வியாதிகளாக இருக்கலாம், இயேசுவின் இடத்துல நீங்கள் இப்போ இறக்கி வைக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். அவர் உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுக்கிறார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழப்பண்ணின ஆவியானவர் நமக்குள்ளும் வாசமாக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆவியானவர், உயிரோடு எழப்பண்ணின வல்லமையுள்ள அதே ஆவியானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசமாக இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய சாவுக்கேதுவான சரீரங்கள், அவயவங்கள், இப்போ டாக்டர் சொல்கிறாங்க அவ்வளோதான், இந்த அவயவம் இனி செயலிழந்து போச்சு, இனி செயல்பட முடியாது, இல்லைனா 50% தான் செயல்படும், இல்லை 30% செயல்படும், இவ்வளோ பாதிப்பு அந்த அவயவத்துக்கு உண்டாயிற்று அப்படின்னு டாக்டர் சொல்லலாம். அப்படியாக அது மரித்தே போயிருந்தாலும், அது செயல் இழந்து போயிருந்தாலும், இல்லை கொஞ்சம்தான் செயலாற்றி கொண்டு இருந்தாலும், அதில் இருந்து தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை அவைகளை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லதாய் இருக்கிறது என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகையால் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய அவயவங்கள் செயலிழந்து போய் இருந்தாலும், கை வரல கால் வரல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், கர்த்தர் உங்களுடைய அவயவங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களை தொடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து எழும்பும் பொழுது, அப்படிப்பட்ட அவயவங்கள் அது நிச்சயமாய் செயல்பட துவங்கும். கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பது நிச்சயம். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. மரித்து போனது அப்படின்னா எல்லா அவயவமே மரித்து போயிடுச்சு. எந்த அவயவமே அது ஃபங்க்ஷன் ஆகலை. 3 நாள் எதுவுமே ஃபங்க்ஷன் பண்ணலை, எல்லாமே செயலிழந்து போயிருந்துச்சு, எதுவுமே ஆடலை. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு மீண்டும் எழுப்பினார். மீண்டும் ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு ஆர்கனும், அது இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிச்சு, லங்ஸ் அது தன்னுடைய காரியத்தை செய்ய துவங்குச்சு, கிட்னி வேலை செஞ்சிச்சு, நுரையீரல் வேலை செஞ்சிச்சு. இப்படி தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அது செயல்பட துவங்கினது என்றால், கை அசைக்க முடிஞ்சிச்சு, கால் அசைக்க முடிஞ்சிச்சு, காரியங்களை செயல்படுத்த முடிஞ்சிச்சு. முன்பு போல ஆரோக்கியமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுமையாக முழு பலத்தோடு அவர் மீண்டும் உயிரோடு எழும்பினார். அந்த வல்லமையை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். அப்படிப்பட்ட மரித்து போன சரீரமே, மரித்து போன ஒவ்வொரு அவயவமும் அது செயல்பட துவங்கும்படியாக ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் தியானிங்க, இந்த சத்தியத்தை நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க, வாயை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழப்பண்ணின அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். ஆகையால் நானும் என்னுடைய சரீரமும் அது பலனடையும், அது உயிர்ப்பிக்கப்படும், அது நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணப்படும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அப்படியே நிறைவேறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நிறைவேறினது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். அந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இப்பொழுது வைக்கிறார். நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொண்ட அறிக்கை செய்து அதை சுகந்தரித்து கொள்ளுங்கள். அடுத்தது நாம் பார்க்கிற காரியம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
ஆமென். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம் நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய வியாதிகளையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அதை சுமந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ இந்த இடத்துல பாவத்துக்கு நாம் செத்திருக்கிறபடினால் நீதிக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். ஆகையால் பாவத்தோடு ஒட்டி கொண்டு வந்த பலவீனங்கள், வியாதிகள், வேதனைகள், சரீரத்தின் பாடுகள் இவைகளும் என்ன ஆயிற்று? மரித்து போயிற்று. அதே நேரத்தில் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்றால் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய நீதியே நமக்கு அவர் கொடுத்திருக்கிறபடினால் அந்த நீதியோடு ஜீவனும் கடந்து வருகிறது. அந்த ஜீவனுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற அதே வல்லமை, அதே பலன், அதே ஆரோக்கியம், அவருக்குள்ளே இருக்கிற அந்த பலன், அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் நமக்குள்ளும் கடந்து வருகிறது. ஆகையால் நாம் இனி பலவீனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சுகமாய் இருப்போம், நாம் ஆரோக்கியமாய் இருப்போம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் நமக்குள் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறது. அப்போ இயேசு ஒருபோதும் வியாதிப்படவில்லை. இயேசு ஒருபோதும் பலவீனத்தினால அங்கே ஒரு சோர்ந்து போய் அமர்ந்திருக்கவில்லை. அவர் ஆரோக்கியமாக இருந்தார். அவர் பலனுள்ளவராய் இருந்தார். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருந்தார். அதே வல்லமை, அந்த ஜீவன், அவருக்குள்ள கிரியை செய்த அதே ஜீவன் இப்போ நீதியினால், அவருடைய நீதி நமக்குள்ளே கடந்து வந்திருக்கிறதுனால அவருடைய ஜீவனும் நமக்குள் கடந்து வந்திருக்கிறது. அந்த ஜீவன் நம்முடைய சரீரத்திலும் வெளிப்படும். அதை நம்ம விசுவாசிக்கும்போது கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக, பலனுள்ளவர்களாக, சுகமுள்ளவர்களாக, வேதனையற்றவர்களாக நாம் நிச்சயமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அடுத்ததாக யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு நோக்கம், அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். அப்படின்னா அந்த கிறிஸ்துவின் ஜீவனை இப்போ நம்ம அவரை விசுவாசிக்கும் போது நம்ம அந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய நீதி நமக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? பரிபூரண ஜீவன், குறைவற்ற ஜீவன். இப்போ பாருங்கள், 95% ஆண்டவர் சுகப்படுத்துகிறவரில்ல, 99% சுகப்படுத்துகிறவரில்ல, 100% நம்மை சுகப்படுத்துகிறவர். கொஞ்சம் இங்கே வலி இன்னும் இருக்குது, கொஞ்சம் அங்கே பிரச்சனை இருக்குது, அப்படி அல்ல, பரிபூர்ணப்படுத்த வந்தார். நம்முடைய சுகத்தை அவர் பரிபூர்ணப்படுத்துகிறார். எனக்கு இவ்வளோ சரியாயிடுச்சு, இன்னும் இவ்வளோ சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுடைய சுகத்தை பரிபூரணப்படுத்தும். இன்றைக்கி நீங்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் நம்ம பார்க்குற காரியம், பிசாசானவன் நம்முடைய சுகத்தை திருடி கொள்ளும்படியாய் அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். நம்முடைய சரீரத்தின் சுகத்தையும் பலத்தையும் அவன் அழித்து போடும்படியாக அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். ஆனால் இயேசு நம்மை விடுவிக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஆகையால் சத்ருவின் பிடியில் இருக்கிற உங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவரை விசுவாசிங்க. சத்ருவின் பிடியில் இருக்கிறீங்களா? அவங்க சுகத்தை திருடி கொண்டு இருக்கிறானா? அவங்க ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு இருக்கிறானா? அவன் உங்களை அழிக்கணும்னு அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறானா? இன்றைக்கி அவனுடைய பிடியிலேருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவண்டை ஓடிவாங்க. இயேசுவே எனக்கு நீங்கள் அடைக்கலமாக இருங்க, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எனக்காக மரித்திருக்கிறீங்க, நீங்கள் எனக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் எனக்காக என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, என்னுடைய வியாதிகளை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ஜீவன் எனக்குள்ளே கடந்து வரட்டும், நான் உங்களை விசுவாசிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் சத்ருவின் பிடியிலிருந்து உங்களை விடுவிப்பார். இனி சத்ரு உங்களுடைய எந்த ஆசீர்வாதத்தையும் அவன் திருடி கொள்ளவே முடியாது. அவன் செயல் இழந்தவனாக இருக்கிறான். அவன் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை சிலுவையில் எடுத்து விட்டார். ஆகையால் அவரை நீங்கள் நம்பும்போது பிசாசின் பிடியில் இருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து விடுவிப்பார். ஆகையால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஏன் என் வாழ்க்கையில் சுகம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் வாழ்க்கை சாபமாக இருக்குது? பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அவனுடைய பிடியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவண்டை ஓடிவாங்க. அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி இது உங்களுடைய விடுதலையின் நாளாக இருக்கிறது. அவரை நேசிங்க, அவரை பற்றி கொள்ளுங்க.
இயேசுவிண்டை வந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக மத்தேயு 9:33 மீண்டும் வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். வாசிக்க கேட்போம். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவன் விடுதலையாக்கப்பட்ட பொழுது அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி ஒரு காரியத்தை இஸ்ரவேல் தேசத்தில் நாங்கள் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை என்று அவர்கள் வியந்து போனார்கள். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை காண்கிற ஜனங்கள் இப்படி தான் வியப்படைய போகிறாங்க. நீங்கள் விசுவாசிங்க. இயேசு என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதம் அநேகரை வியக்க வைக்க போகிறது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான அற்புதத்தை இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிற இந்த வேளையில் கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு உங்களை பெருக செய்ய போகிறார். இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் பலனடைய போகிறீங்க. ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவரை நோக்கி நம்ம இப்போ கேட்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர் அப்பா. அற்புதங்களை செய்கிறவர், உம்மண்டை வருகிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துகிறவர் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளேயும் கடந்து போகட்டும். ஒவ்வொருவருக்கும் நீ சுகத்தை கொடுப்பீராக. மரித்து போன அவயவங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது செயல்பட துவங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழப்பண்ணின அதே ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளேயும் அந்த வல்லமை ஊடுருவட்டும். இப்பொழுது அந்த ஆவியானவர் கிரியை செய்ய தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். நீர் ஜீவன் உண்டாகும் பரிபூர்ண படம் வந்தீர் அல்லவா? உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும், உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொருவரும் எனக்கு சுகம் வேண்டும் இயேசுவே, எனக்கு சுகம் கொடுங்கன்னு அப்பா இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை கடந்து வருவதாக. நீர் பரிகாரியாய் வெளிப்படுவீராக, மருத்துவராய் வெளிப்படுவீராக. ஒவ்வொருவருக்கும் நீர் சுகத்தை கொடுப்பீராக அப்பா. நீர் வைத்தியராக அப்பா, நீர் சுகம் கொடுக்கிறவராக. உம்மை நம்பி அப்பா உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக ராஜா. சுற்றி இருக்கிறவர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் வியந்து போகத்தக்கதான அற்புதங்களும் அடையாளங்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவே இந்த அற்புதத்திற்கு காரணம். இயேசுவே இந்த நன்மையை செய்திருக்கிறார் அப்பா. நாங்கள் கர்த்தாவே அப்படியாக உம்மையை விசுவாசிக்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த விடுதலைக்காக, நீர் கொடுத்த விடுதலைக்காக, நீர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக கொடான கோடி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து நாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் இணைந்து உயர்த்துவோமாக.